தலைவர் ரஜினி சொல்லும் சொல்லுக்கு தமிழகத்தில் 40% வாக்குகள் இருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலில் ரஜினி ரசிகர்கள், அவர்களின் மனைவி, மக்கள் உள்ளிட்ட குடும்பத்தினர்கள் ஓட்டு விஜய்க்கு கிடையாது எனவும் மதுரையில் ரஜினி ரசிகர்கள் ஆவேச பேட்டி. சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு எதிராக ஆதவ் அர்ஜுனா பேசிய பேச்சு சர்ச்சையாகி இருந்த நிலையில் மதுரையைச் சேர்ந்த ரஜினி ரசிகர்கள் பால. நமச்சிவாயன், மதுரை மாநகர் ரஜினி மன்ற துணைச் செயலாளர் அழகர்சாமி, திருப்பரங்குன்றம் நகர ரஜினி மன்ற பொறுப்பாளர் கோல்டன் சரவணன் உள்ளிட்டோர் அதற்கு கண்டனம் தெரிவித்து போஸ்டர் ஒட்டி செய்தியாளர்களுக்கு பேட்டியும் அளித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தயிர்வீழ்க கட்சியைச் சேர்ந்த சென்னை அசோக் என்பவர் மதுரையைச் சேர்ந்த ரஜினி ரசிகர்களை போனில் மிரட்டியதால் அவர்கள் மீண்டும் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அப்பொழுது அவர்கள் கூறியதாவது: ரஜினியை விஜய் கட்சியைச் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா தரக்குறைவாக பேசினார். அதை எதிர்த்து தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் சமுதாயத் தலைவர்கள் அனைவரும் தொலைநோக்கு பார்வையில் ரஜினிக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அதற்காக ரஜினி ரசிகர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நடந்தும் நடிகர் விஜய் ஆதவை கண்டிக்கவில்லை. அதற்கு பதிலாக ஆதவ் ரஜினி ரசிகர்களுக்கு யார் என்றே தெரியாத சென்னையை சேர்ந்த அசோக் என்பவரை வைத்து நானும் ஒரு ரஜினி ரசிகன், ரஜினியுடன் 45 ஆண்டுகள் தொடர்பில் இருந்திருக்கிறேன் என்றெல்லாம் ஒரு ஸ்கிரிப்டை எழுதிக் கொடுத்து அதை மேடையில் பேச வைத்திருக்கிறார்கள். அதன் பிறகு ஆதவ் அர்ஜுனா இந்த சர்ச்சை பேச்சுக்கு மன்னிப்பு கேட்பது போல் ஒரு மாயை உருவாக்கியிருக்கிறார். அசோக் என்பவர் 45 ஆண்டு காலம் ரஜினியுடன் தொடர்பில் இருந்தார் என்றால் ரஜினி திரை உலகிற்கு வந்து 50 ஆண்டுகள்தான் ஆகிறது. இதிலிருந்தே தெரிகிறது அவர் பேசுவது பொய் என்று. இப்படி பொய் பேசும் சில் வண்டுகளை வைத்துக்கொண்டு விஜய் கட்சியை ஆரம்பித்து அரசியலுக்கு வந்து ஆட்சியை பிடித்து இதெல்லாம் நடக்கும் காரியமா என பேசினார்கள். மேலும் தமிழக அரசியல் எங்களுடைய எதிர்ப்புன்றது எங்க தலைவர்கிட்ட நாங்கள் இது சம்பந்தமா இவர் சினோரா அசோக் பேசுனதை ஆல்ரெடி அந்த மேடையில 3 பேர் இருக்காங்க. இந்த தேர்தலில் எங்க தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு பின்புலக்குள்ள நாங்கள் இருந்து செயல்படுவோம். தலைமை நான் சொன்ன மாதிரி அந்த அவங்களுக்கு செயல்பட்டீங்க. ஆமா, அடுத்தடுத்து எல்லாம் செயல்பட்டீங்க. இந்த வட்டம் தலைவர் வராட்டி அதுக்கு அடுத்த இடைப்பட்ட காலம்லாம் இருக்குல்ல. ஆமா, அதுல எப்படி இருந்துச்சு? உங்களுடைய ஓட்டுகள் எல்லாம் எப்படி இருக்கும்? எங்க ஓட்டு நீங்க சொன்ன போனா எங்க குடும்பத்துல ஒரு 10 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்க. அதுல 8 ஓட்டு நாங்க சொன்னா போடுவாங்க. இப்ப 4 முனை போட்டி ஆயிருச்சு. அது 4 முனை போட்டினா நீங்களே பாத்துங்க. இப்ப தென் மாவட்டங்கள்ல ஏற்கனவே ஆல்ரெடி போன தேர்தலில் ஒரு 40 தொகுதி 100, 200, 300, 1000, 1500 ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க. நீங்க அது எல்லாத்துக்குமே தெரியும். திமுக, அதிமுக இவங்களுக்குள்ள உள்ளதை இது பண்ணுவாங்க. அப்பயே ஒரு சில கட்சி இதுக்குள்ள கிராஸ் ஆனதுனாலதான் இவங்களுடைய தோல்வின்னு சொல்லி பரவலா சொன்னாங்க. அதனால எங்கள் ஓட்டு இந்த ட்ரிப் இந்த தேர்தலில் விலை மதிக்க முடியாத ஓட்டா இருக்கும். எங்க தலைவர் யாருக்கு சொல்றாங்களோ அவங்களுக்கு நாங்க போடுவோம். இங்க ரசிகர்கள் ஓட்டுன்றது சொல்லலாம் முடியாது. எங்க தலைவர் உள்ள வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க டாப் மோஸ்ட் 40% ஓட்டு இருக்கு எங்களுக்கு. தலைவர் இப்ப நேரடியா ஒரு அறிக்கை கொடுத்து ஏதோ ஒரு இதுல வந்தாருன்னு வச்சுக்கோங்க, எங்க தலைவருக்கு 40% சுயரா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா 64,000 பூத்து 64,000 பூத்துல நாங்க மேக்சிமம் எங்க தலைவர் 2017 கட்சி ஆரம்பிக்கும் போது நாங்க ஒரு 50,000 பூத்தை ஃபுல் பண்ணிட்டோம். இருக்கவே இருக்காதெல்லாம் கிடையாது, போட மாட்டாங்க. எங்கள் ஓட்டு எங்க குடும்பம் ஓட்டு. நாங்க பிரச்சாரம் பண்ணி இவங்களுடைய செயல்பாடுகளை வெளியே கொண்டு வர கட்டாயத்துக்கு ஆக்கிறதுனால ஓட்டு இருக்காது. நிகழ்வுகளை உடன் செய்திகள் அறிய R News தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்.